வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நாங்கள் அப்படின்ற தமிழ் மூவி சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கோரியான காட்சிகளோ இல்ல வைலண்டான சீன்ஸோ கிடையவே கிடையாது. இருந்தாலும் இந்த படம் ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா 3 பசங்களோட சைல்ட்ஹுட்ல நடக்கக்கூடிய ட்ரமாட்டிக் இன்சிடென்ட்ஸை மையமா வச்சு இந்த கதையை நகர்த்திருப்பாங்க. இந்த 3 பசங்களும் அண்ணன் தம்பிங்க. தன்னோட அப்பாவோட ஊட்டியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஊட்டியில ஒரு ஸ்கூலோட சேர்மனா இருக்காரு. அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கக்கூடிய இம்பாக்டை வந்து அப்படியே பர்சனல் லைஃப்ல காட்டுறாரு. அதனால அவரோட மனைவியும் பிரிஞ்சு வாழ்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. தன்னோட 3 பசங்களையும் வந்து ஒரு மாதிரி பயங்கர சர்வாதிகாரி மாதிரி தான் நடத்துறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட டார்ச்சர்களை அந்த பசங்க அனுபவிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேஸ்ல அந்த பசங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அந்த ஃபேஸ்ல இருந்து அந்த பசங்க வெளியே வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படம் தொடங்கும் போது ஏதோ 3 பசங்க ஊட்டியில வந்து ஒரு தனி வீட்டுல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தொடங்கும். அவங்க அப்பாவோட என்ட்ரி அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் ஒரு விதமான டெரரான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவர் பண்ணக்கூடிய டார்ச்சர் அப்படின்றத தாண்டி அடுத்தவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற அந்த அன்பிரடிக்டபிலிட்டி இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அதே மாதிரி அந்த பசங்களோட அந்த டார்க் லைஃபை லிட்ரலி டார்க்கான டோன்ல, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்லயே பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டோன்ல இருந்து அவங்க எப்போ அந்த கலர்ஃபுல் மொமெண்ட்ஸுக்கு போவாங்க அப்படின்ற அந்த டெஸ்பிரேஷனை ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நீட்டா கடத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா அந்த 3 பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து இந்த படத்துல கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதும் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னா, இன்னுமே டீடைலிங் அப்படின்றது இந்த படத்துல நிறைய இடங்கள்ல இருந்திருக்கலாமோ, சொல்ல வந்த விஷயங்களை வந்து இன்னும் தெளிவா கிறிஸ்டல் கிளியராவே வந்து சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. கேள்விகளுக்கான விடைகளும் இந்த படத்துல ப்ராப்பரா இல்ல. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். பட் இந்த நாங்கள் அப்படின்ற படம் நாட் ஃபார் ஆல், அதுவும் முக்கியமா கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கிடையாது. பட் வித்தியாசமான படங்கள் பார்க்கக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.4 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்டர்பிங்கான படமே தவிர மற்றபடி பெருசா அடல் சீன்ஸ்லாம் கிடையாது. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.